வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ் கூட செய்யக்கூடிய 4 வகை பச்சை சட்னி இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட்டு சட்னி, இது தேங்காய் சட்னி. தேங்காய் சின்ன சின்ன துருவலாக எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ மாதிரியும் செஞ்சுக்கலாம். இதுக்கு பொட்டுக்கடலை, நீங்கள் எப்பயுமே தேங்காய் சட்னி ஆட்டும் போது தேங்காயை விட பொட்டுக்கடலை கம்மியாக போடுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட நம்ம ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தேவையான அளவு உப்பு, 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டு வச்சுருக்கேன், 3 பல் பூண்டு. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் சட்னி அரைக்கிறதுக்கு போது எடுத்த உடனே தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்லாம் போட்டுட்டு ஒரு 2-3 தடவை ரிவர்ஸில் விட்டு அடிச்சுட்டு தேங்காய் ஓரளவு மஞ்சள் பின்னாடி தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் தேங்காய் அரையாமல் பாதியாக நிற்காது. எப்பயுமே சட்னி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்திங்கன்னா தேங்காய் சட்னி டேஸ்ட்டாகவே இருக்காது. நீங்கள் ஓரளவு மையமாக, அதாவது மையன்னு இருக்க மாதிரி கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் தேங்காய் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை தழை 4-5 போட்டிங்க தான் அந்த வாசம் தேங்காய் சட்னியோட ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்தது 2வது சட்னி, தக்காளி கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 6 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், உப்பு கொஞ்சமாக தேவையான அளவு, சீரகம் ஒரு 4-5 சீரகம் அதில் தூவி விடுங்க, வாசனையாக இருக்கும். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய்த்தூள் இல்லைன்னா நாம் வரமிளகாயும் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ தக்காளியையும் வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் தக்காளிக்கும் இந்த வெங்காய சட்னி அரைக்கும் போது இதுக்கு தண்ணியே ஊற்ற தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய தண்ணியே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாத நீங்கள் நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இப்படியே பச்சையாக சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது ஒரு வானிலையிலேயே கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் வணக்கி பச்சை வாசம் போக வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு இந்த பச்சை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை சட்னியை நீங்கள் பஜ்ஜி சுட்டாலோ போண்டா சுட்டாலோ சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து கடையில் பஜ்ஜி போண்டாவுக்கு ஸ்நாக்ஸாக கொடுப்பாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது 3வது சட்னி. இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான சட்னி தான் இதுவும். இதுக்கு தேங்காய் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீசஸாக ஒரு அரை மூடி எடுத்து வச்சுருக்கேன். 3 வரமிளகாய், கொஞ்சமாக புளி பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு அலசிட்டு கழுவிட்டு வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு. இதுதான் நம்ம சட்னி ஆட்ட போகிறோம். இப்போ வெங்காயத்தை சின்ன சின்ன பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கும் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் தண்ணி ஊற்றுறாதீங்க. ஃபஸ்ட்டு எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து ஒரு 2 டைம் ரிவர்ஸில் 3 டைம் விட்டுட்டு தேங்காய் ஓரளவு மஞ்சள் பின்னாடி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த சட்னி இட்லிக்கு தோசைக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். புளி சேர்த்துருக்கிறதுனால அந்த புளியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது 4வது சட்னி பார்க்க போகிறோம். இது பச்சை கொத்தமல்லி சட்னி. இதுக்கு 4 பச்சை மிளகாய் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு இந்த பச்சை மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, புளி பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் கழுவி வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை ஒரு கைநாம்பு எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒரு அரை மூடிக்கு தேங்காய், இதெல்லாம் போட்டு தான் அரைக்க போகிறோம். இதை அரைக்கும் போதும் நீங்கள் ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகாயை நாம் 2 கிள்ளி போட்டுக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா பச்சை கொத்தமல்லியோட வாசம் நல்லாவே வரும். நீங்கள் கொத்தமல்லி தழை கொஞ்சமாகவும் தேங்காய் அதிகமாகவும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு சிலருக்கு பச்சை கொத்தமல்லி வாசம் பிடிக்காது. அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு இல்லை பிடிக்கலைன்னா நீங்கள் அடுத்த டைம்லேருந்து லைட்டாக வணக்கி விட்டுக்கலாம், தாளித்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம தாளிக்க போகிறோம். இப்போ 4 வகை சட்னி நான் எப்படி தாளிச்சேன்னு சொல்ல போகிறேன். சின்னதாக ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது டேஸ்ட் அதிகமாகும்.
கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் கருவேப்பிலை தழை போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் வாசனைக்கு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் நாம் அரைச்சி வச்சுருக்கிற சட்னியில் எல்லாமே ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 வகை சட்னியுமே இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யலாம். இட்லி தோசை பணியாரத்துக்கு 4மே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியானது தான். எடுத்தோமா அரைச்சோமா தாளித்து கொடுத்தோமா முடிச்சிடலாம். ஈஸியாக நம்மளோட வேலையும் முடிஞ்சிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக நீங்கள் பிகைனர்ஸாக அல்லது பேச்சுலர்ஸோ நீங்கள் செஞ்சீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் தமிழ் பொண்ணு சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃபீஸ் போகிற பெண்கள், ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த சட்னி ரொம்ப ஈஸியானதாகவும் ரொம்ப டேஸ்டானதாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாஸ்டல்லையோ அல்லது எங்கே வெளியில் தங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.